ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 வரைக்கும் இந்த ஏப்ரல் 2022 அதுக்கு முன்னாடி எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர் எதுவும் பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தேர்வாக இப்போ எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2022 வரைக்கும், ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிஞ்சு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் எழுத முடியாது அப்படின்னு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஏப்ரல் 2022 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எக்ஸாம் எழுதி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமை வந்து சிறப்பு தேர்வு இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 25 இந்த எக்ஸாமோடு சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது ரொம்ப நாளாக அரியர் வச்சுருந்து எழுத முடியாமல் அந்த காலம் வந்து டைம் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களால் எழுத முடியாமல் போயிருக்கும். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2022க்கு முன்னாடி நீங்கள் எந்த வருஷம் அரியர் வச்சுருந்தாலும் அந்த வருஷத்துக்கு உண்டான அந்த பேப்பரை வந்து அரியர் பேப்பர் அப்போ நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க அந்த சிறப்பு தேர்வின் கீழே. இதில் வந்து தியரி, அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு, அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், தியரியாக இருக்கட்டும், அதுவும் ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இப்போதைக்கு எழுதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2025 டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வந்திருக்கும், அது எழுதுறதுக்கு உண்டான டைம் பீரியட் முடிச்சிருக்கும். ஸோ அதனால் எழுத முடியல அப்படின்னு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறப்பு தேர்வுக்கு விண்ணப்பிக்க யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 to 20 இந்த கல்வியாண்டு, அதுக்கு முந்தின கல்வியாண்டு 2019 to 20 இந்த கல்வியாண்டுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க, அந்த கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்கள் வந்து எதுவும் பேப்பர் நிலுவைத்தாள்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தேர்வு எழுதலாம். அதேமாரி முதுநிலை படிப்பு பிஜியாக இருந்தீங்கன்னா 2020 to 21 இந்த கல்வியாண்டு, அதுக்கு முந்தைய கல்வியாண்டுகளில் நீங்கள் சேர்ந்து ஏதாவது நிலுவைத்தாள் அரியர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த கேட்டகரியில் யார் வர்றீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கும் யாராக இருந்தாலுமே 75 ரூபா. அதேமாதிரி பேப்பருக்கு, ஒரு பேப்பராக இருக்கட்டும், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், எந்த பேப்பர் இருந்தாலும் ஒரு பேப்பருக்கு 1000 ரூபா. சப்போஸ் நீங்கள் ஒரு 2 பேப்பர் இருக்குது அப்படின்னா இங்கே 2000 ரூபா கட்டணும். ப்ளஸ் ஒரு 75 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150. அதுக்கப்புறம் கன்சால்டேட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 300. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஏன்னா வந்து இவ்வளோ பேப்பர் வச்சுருக்கவங்க வந்து இயர் முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி இங்கே பாஸ் பண்ணுற ஃபைனல் எக்ஸாம்னாங்களா உங்களுக்கு ப்ரொவிஷ்னல், அதுக்கப்புறம் கன்சால்டேட் வரும். நார்மலாக செமஸ்டர் மார்க் ஷீட், அந்த இயர் மார்க் ஷீட் அது ஒன்று வரும். ஸோ இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 300, 600, 750, 825, 1825 ரூபா வரும். ஒரு பேப்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1825 வரும். அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பருக்கு கூட ஒரு 1000 ரூபா வரும். அதனால் வந்து ஒரு 2 பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா 1825ஓடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வரும். ஸோ அதனால் வந்து யூஜிக்கு பிஜிக்கு எல்லாத்துக்குமே ஒரே அமௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி இங்கே என்ன பண்ணிக்கலாம், யாரும் எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் கேட்டகரி படி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு இந்த ஏப்ரல் 2025 நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி, அதாவது 28 பிப்ரவரி மாதம் 2025 தான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த இதில் இருந்தீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட ஹால் டிக்கெட்டும் இதிலே இருக்கும். இந்த ஹால் டிக்கெட், இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் அப்ளிகேஷன் இது ரெண்டுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எழுதுனீங்க பார்த்தீங்களா, எழுதின அத்தனை மார்க் ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் வச்சு துணை தேர்வு நெறியாளர் தொலைக்கல்வி மையம், அதேமாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி 24 என்ற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடணும். இதோடு சேர்த்து நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கு உண்டான ரெசிப்ட்டு நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ யாருக்காவது நீங்கள் வந்து இது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுங்க, இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.